ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. சத்குருநாதரனுடைய பேரருளால நாம தொடர்ந்து சாங்கிய யோகத்துல இருக்கிற ஸ்லோகங்களை படிக்க போறோம். சென்ற வகுப்புல நாம 41 ஸ்லோகத்துல இருந்து 44 வரைக்கும் 41ஓட ஒரு பார்ட் பார்த்தோம். அப்புறம் 42, 43, 44 அந்த ஸ்லோகங்களினுடைய பொருளை பார்த்தோம். வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா சில கேள்விகள் இருந்தது. எல்லாரோட மனசுலயும் நிறைய கேள்விகள் இருந்தது அப்படின்னு புரியுது. நான் கேட்டிருந்தேன், சில பேர் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க போடுங்க, மறுபடியும் நீங்க கிளாஸை கேட்டுட்டு. அதிகமா வரல, ஆனா வந்த 2 கேள்விகளுக்கு நான் விடை சொல்லணும். ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரியறது என்ன அப்படின்னா, இதுல இன்னும் கொஞ்சம் கூட விளக்கம் நமக்கு தேவையா இருக்கு அப்படின்னு புரியுது. அதனால இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் விளக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரோட மனசுலயும் இருக்கக்கூடிய கேள்விகள் தான் அந்த ரெப்ரசன்ட் பண்ணின அந்த கேள்விகளும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். கிருஷ்ணர் என்ன சொல்றார்? 41வது ஸ்லோகத்துல அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, யாருக்கு குறிக்கோளில் நிச்சயமான புத்தியானது இருக்கிறதோ, அதாவது விவசாயாத்மிகா புத்தி அப்படின்னு அந்த புத்திய ஒரு நேம் டேர்ம் கொடுக்கிறாரு. ஒரு நிச்சயமான புத்தி. நிச்சயம் எதுல அப்படின்னா குறிக்கோள்ல நிச்சயமான புத்தி. யாருக்கு குறிக்கோள்ல நிச்சயம் இருக்கோ அந்த குறிக்கோளில் மட்டுமே தான் அவனுடைய புத்தியானது இருக்கும். குறிக்கோளில் நிச்சயம் இல்லாதவனுடைய புத்தி பல விஷயங்களில் கிளைத்து திரியும் அப்படிங்கிறது தான் அங்க அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த கிளைகள்ங்கிறது என்னன்னா ஆசை. பகுஷாக்கா அனந்தாஷ்ட, பகுஷாக்கா அனந்த சாக்கா, எத்தனையோ ஆசைகள். இந்த ஆசைகள் பூராத்தையும் நிறைவேற்றிக்கிறதுக்காக இந்த அவ்யவசாயின புத்தியோட அவன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். 2 விதமான மனிதர்களை பற்றி கிருஷ்ணர் இங்க இன்ட்ரடியூஸ் பண்றார். ஒருத்தன் குறிக்கோளில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறான், இன்னொருவன் குறிக்கோள் இல்லாதவனாக பயணம் பண்ணி கொண்டு. எல்லாருக்கும் வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம். இந்த வாழ்க்கை பயணத்துல குறிக்கோளோட இருக்கோமா, குறிக்கோள் இல்லாம இருக்கோமா, எது குறிக்கோள், இதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயங்களாக இருக்கு. அப்ப என்ன சொன்னார் அடுத்த ஸ்லோகத்துலன்னா, ரொம்ப அலங்காரமான வார்த்தைகளால் இந்த வேதத்தில் உள்ள விஷயங்களால் கவரப்பட்டு அவனுக்கு ஒரு பெயர் கொடுத்தார். அபிபஷ்சிதக. என்ன பண்றான் அவன்? பகுத்தறிவே இல்லாதவனாக இருக்கிறான். எதை குறித்த பகுத்தறிவு அவனுக்கு இல்லை அப்படின்னா விவேகம் இல்லை. எதை பகுத்து அறியவில்லை அப்படின்னா நித்தியம் அனித்தியம் எதுன்னே அவனுக்கு தெரியுது. அவன் பகுத்தறிவை இழந்து போய் அவன் என்ன பண்றான் அப்படின்னா ரொம்ப அலங்காரமான இழுக்கக்கூடிய ஈர்க்கக்கூடிய இந்த வேதத்தில் இருக்கும் கர்மகாண்ட வச்சனங்களால் தன்னை இழந்து போகிறானவன் அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. எப்படி இதை சொல்ல முடியும்? நான் என்னோட வாழ்க்கையை வேதம் அமைத்து கொடுத்த அந்த வாழ்க்கையைத்தானே, நான் வேத வாழ்க்கைத்தானே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வேதம் தானே எனக்கு எல்லாத்துக்கும் பேஸா இருக்கு. நான் அது வேதத்துல சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாம செஞ்சாலும் சரி, என் தாத்தா செஞ்சார், அப்பா செஞ்சார், நான் செய்யறேன்னு செஞ்சாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் எனக்கு வேதம் தானே எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. அதை எப்படி அவர் கண்டனம் பண்றார் அப்படின்னா, நம்ம சில பேரெல்லாம் பார்த்தோம்னா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே நமக்கு சொல்லுவாங்க, ஏய் அவன் ரொம்ப நல்லவர், அவரு நல்ல விஷயாதி, நல்ல நல்ல ரிசோர்ஸ்லாம் நிறைய வச்சிருக்கிறவர் தான், ஆனா கொஞ்சம் ஜாகிரதையா பார்த்து பழகு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு அனுபவம் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள். அவர் நல்லவர் தானே, அவரோட போய் ஒட்டிக்கிறதுக்கு தான் என்ன என்ன கஷ்டம், நீ ஒட்டிக்கிறாத அப்படின்னு நமக்கு ஒரு அட்வைஸோட கொடுப்பாங்க. ஏன் ஏன் அவர் நல்லவர் தானே, தன் காரியத்துக்கு ஒன்ன யூஸ் பண்ணிப்பார், அப்புறம் விட்டுருவார் உன்ன, உன் காரியத்துக்கு ஆகாது அப்படின்னு ஒரு பதில் வரும். இங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த வேதமானது என்ன பண்றது அப்படின்னா, அவனை இழுத்து நிறைய கர்மாக்களை பண்ண வச்சு, காரியங்களை செய்ய வச்சு, அவன் எதுக்காக இங்க மனித பிறவி எடுத்தானோ அதை மறக்கடிச்சுடும். அது வேதத்தின் குற்றம் அல்ல, இவனுடைய குற்றம். அதைத்தான் சொல்றார் புத்தியினுடைய குற்றம் அப்படின்னு. நம்ம வேதத்தையே குற்றம் அப்படின்னு சொல்றது இல்லை. வேதத்தின் வசனங்களில் இவன் தன் புத்தியை இழந்தல்லவா போகிறான் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். எப்படி வேத வசனங்கள் அவன் இழந்து போகிறான் அப்படின்னா,
மனுஷனுடைய மனசு எப்படி இருக்கு? கொஞ்சம் அந்த மனச பிக்சரைஸ் பண்ணி பார்க்கணும். பொறந்ததுலேருந்து ஆரம்பிச்சு அந்தியேஷ்டி வரைக்கும், நம்ம கர்ப்பாதானத்திலேருந்து அந்தியேஷ்டி வரைக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம கருத்தரிப்பது முதல், ஒரு குழந்தை கருவாக உருவாகும் முதல் அந்த ஜீவன் கடைசியாக கட்டையில ஏறுற வரைக்கும் எத்தனையோ சம்ஸ்காரங்களை வேதபூர்வமாக வைத்திருக்கிறது. இது எல்லாமே வாழ்க்கையில ஒவ்வொரு மைல்ஸ்டோனையும் அளக்கக்கூடிய ஒரு இடத்தையும், இந்த இடம் வரைக்கும் வந்தாச்சு, இந்த இடம் வரைக்கும் வந்தாச்சு, பிரம்மச்சரியத்துக்குள்ள நீ வந்துட்ட, இப்ப நீ வந்து சாஸ்திரத்தை நீ படிக்கணும், இனிமே நீ பாடம் படிக்க போகணும், அதுக்கப்புறம் நீ வந்து கிரகஸ்தாசிரமனாக நீ ஆகணும், நீ கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள நீ போகணும், அப்புறம் நீ வந்து விவாகம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் நீ வந்து கொஞ்ச நாள் ஆனா வானப்பிரஸ்தன் ஆகணும், அதுக்கப்புறம் நீ வந்து இதுல இருந்து துறவு மனப்பான்மையை நீ மேற்கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு சம்ஸ்காரத்தோட இந்த வேத மாதா கையை பிடிச்சு ஒன்னொன்னா கூட்டிக் கொண்டு போகிறார். இந்த மனிதன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் அவனுக்குன்னு சில ஆசைகள் இருக்கு. இதனை அடையணும், இதனை அடையணும், இதனை அடையணும். நீங்க லௌகீகமான வாழ்க்கையிலேயே பாருங்க, வேதப்படி வாழக்கூடிய வேத காரியங்களை எல்லாம் யாக யஜ்ஞங்கள் பண்றது அப்படின்னு சொன்னா, அதுல இருந்து அலியனேட் ஆயிடும், நம்ம அதுல இருந்து வெளியில வந்துருவோம். ஏன்னா நான் பண்றதே இல்லையே, நான் என்ன டெய்லியா யாகம் பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன டெய்லியா ஹோமம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இல்லப்பா இது அப்படின்னு ஆயிடும். அதனாலதான் நான் சொல்றது, இப்போ நம்ம லௌகீகமான வாழ்க்கையை நம்ம இதுல அப்ளை பண்ணி பார்த்தோம்னா, பிறந்ததுல இருந்து எனக்கு நிறைய அச்சீவ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. முதல்ல எனக்கு எழுந்துக்கணும், படுத்தன்னு இருக்கிற எனக்கு நான் முதல்ல குப்புரிக்கணும், அப்புறம் நான் தவழணும், அப்புறம் நான் எழுந்துக்கணும். எனக்கு எல்லா மைல்ஸ்டோனையும் நான் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கேன். ஒவ்வொரு மைல்ஸ்டோனையும் நான் ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையையும் நான் ஒரு அச்சீவ்மெண்டா பார்த்தேன். அப்படி நான் ஒன்னத்தையும் அச்சீவ் பண்றது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஸ்கூலுக்கு போறேன். ஸ்கூலுக்கு போறச்சே எனக்கு நல்ல மார்க் வரணும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வரணும், எனக்கு மிஸ் எல்லாம் என்ன திட்டக்கூடாது, இப்படியெல்லாம் எனக்கு நிறைய வந்து ஆசைகள் இருக்கு. ஏன்னா அப்பதான் எங்க அம்மா கிட்ட கேட்கிறேன், என்ன பண்றது, எனக்கு நிறைய மார்க் வந்து, ஒன்னும் பிரச்சனையே இல்லவா, உனக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுக்குறேன், அவ்வளவுதான். நம்மளோட கல்ச்சர் அதுதான். நமக்கு எது வேணும்னாலும் நம்ம போய் பக்கத்து வீட்டுல கேட்க மாட்டோம், சாமி கிட்டேயே கேட்போம். ஏன்னா அவர் தானே கொடுக்கணும். அதனால நமக்கு அதுல குழப்பமே கிடையாது. நம்ம வந்து மனிதர்கள் கிட்ட போய் கையேந்திர கல்ச்சர் கிடையாது. நம்ம நேர இறைவன்கிட்ட தான் கையேந்திர கல்ச்சரே. நமக்கு கையேந்தினா தப்பு இல்ல, நமக்கு கொடுக்க வேண்டியது அவர் தான் அப்படிங்கிற ஒரு புத்தி நமக்கு எப்பவுமே இருக்கு. அதுதான் கர்ம காண்டத்துல சொல்லி இருக்கு. நீ எங்கிட்ட கேளு, வேற யார்ட்டையாவது போய் கேட்காத, அசிங்கப்படாத, எங்கிட்ட வா, நான் கொடுக்குறேன் அப்படின்னு எல்லா விதமான ரிச்சுவல்ஸ பத்தியும் கர்ம காண்டத்துல இருக்கு. உனக்கு புத்திரன் வேணுமா, நான் தரேன். உனக்கு மனைவி வேணுமா, நான் தரேன். உனக்கு கணவன் வேணுமா, நான் தரேன். எல்லா விஷயங்களையும், எல்லா வசதிகளையும் நீ என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள் அப்படின்னு வேத மாதா கையை விரித்து கொண்டு அழைத்து நம்மை கொடுக்கிறாள் அப்படிங்கறத நம்ம பிராக்டிக்கலாவே பாக்குறோம். ஒவ்வொரு மந்திரமும் அவ்வளவு ஒரு உயர்ந்த மந்திரங்களாக வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே நமக்கு தெரியுது. அப்ப நாம இதை அப்படியே நீங்க லௌகிகமாக அப்ளை பண்ணா என்ன சொல்லி கொடுப்பாங்க எங்க அம்மா? எனக்கு ஒரு சரஸ்வதி ஸ்தோத்திரம் சொல்லி கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் சொல்லி கொடுப்பாங்க. நான் அதை உட்காந்து மனப்பாடம் பண்ணி அதை பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி அதை சொல்லிட்டு நான் எழுதுவேன். இது நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தானே. எனக்கு இப்ப மார்க் வாங்கணும், ஃபர்ஸ்ட் வாங்கணும். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்கூல் முடிச்சாச்சு, காலேஜ் முடிச்ச உடனே கல்யாணம் முடிச்ச உடனே குழந்தை முடிச்ச உடனே அந்த குழந்தைக்கு ஸ்கூலு, அப்புறம் அந்த குழந்தை காலேஜ், அப்புறம் அந்த குழந்தை கல்யாணம், அப்புறம் அந்த குழந்தைக்கு குழந்தை. என்னது இது, எவ்வளவு நாள் இப்படி ஓடுவே நீ அப்படின்னு கேட்கிறார். இவர் என்ன கேட்கிறாருன்னா, இதுதானே அவனோட வாழ்க்கை, இதுக்குதான் நான் அங்கேருந்து உனக்கு மனித பிறவி அரிது மானிடதாதல் அரிதுன்னு உனக்கு இதுக்குதான் கொடுத்தேன்னா, இதுதான் நீ பண்ணிட்டே இருக்க போறியா வாழ்க்கை பூரா? நீ வந்து எனக்கு இது முடிச்சாது, அது முடிச்சாது, அது முடிச்சாது, நீ என்னத்துக்காக இந்த டார்கெட்டை செட் பண்ணிட்டே போற நீ? இதுதான் அவ்யவசாயினாம் புத்தி. நம்ம முன்னாடி போன இதுல சொன்னேன், அவ்யவசாயினாம் புத்தி. ஒரே அந்த விஷயங்கள் பலவாக இருந்து நாம் ஒரே ஒரு குறிக்கோளை நாம விட்டு விடுகிறோம். இந்த அவ்யவசாயினாம் புத்தி போகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, எனக்கு என்னுடைய வாழ்க்கையின் பர்பஸ் தெரியாம போயிடுது. பர்பஸ்ல விட்டுடுறேன். நான் டோட்டலா என் பர்பஸை விட்டுட்டு நான் என்னோட ரிச்சுவல்ஸ்ல தான் கவனம் செலுத்துறேன். நான் இன்னைக்கு இதை பண்ணேனா, அதை பண்ணேனா, நான் இன்னைக்கு இந்த பூஜையை பண்ணேனா, எங்கேயாவது பூஜைக்கு கூப்பிட்டா நான் போகணுமே, ஏன்னா எனக்கு வேணுமே. எனக்கு வேணுங்கிறதுனால எனக்கு அந்த வாண்ட், என்னோட நீடு, நான் வந்து நீடு வேற வாண்ட் வேறன்னு எனக்கு பிரிக்க தெரியாது. என்னுடைய அவசிய தேவைகள் என்ன, என்னுடைய ஆசைகள் என்னன்னு கூட எனக்கு பிரிக்க தெரியல. நான் எல்லாத்தையுமே அவசிய தேவையிலேயே போட்டுடுறேன். எனக்கு எல்லாமே வேணும். எனக்கு நல்ல பெயர் வேணும், புகழ் வேணும், பணம் வேணும், கார் வேணும், பங்களா வேணும், மனைவி வேணும், மக்கள் வேணும்னு நான் அந்த வேணுமை நோக்கி அலையிறேனே, அதைத்தான் கண்டிக்கிறார் இங்க கிருஷ்ணன். இதெல்லாம் நம்ம எந்த ஆஸ்பெக்ட்ல பண்றோம் அப்படின்னா, நான் நீங்க நல்லா பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட்
ஸ்லோகம் என்ன சொல்றது? யாமிமாம் புஷ்பிதா ஃபர்ஸ்ட்னா 42வது ஸ்லோகம். யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம். ரொம்ப அழகான அலங்காரமான வார்த்தைகளில் வேதம் நம்மை அழைக்கிறது. என்ன பண்றான் இவன்? அவிபஷ்சிதக. அவன் புத்தி கெட்டு போறான். புத்தி கெட்டு போய் என்ன சொல்றான் அப்படின்னா, வேதவாத ரதா. அவன் அந்த வேதத்தினுடைய வசனங்களில் நன்றாக மயங்கி போய், இதைவிட மேலான ஒரு விஷயம் இல்லை. ஏனென்றால் நான் கேட்பதெல்லாம் இது கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இங்க பிரச்சனை என்ன? என்னுடைய வேட்கை தணியவில்லை. வேட்கை தணிந்தால்தான் எனக்கு வேதம் அடுத்து என்ன சொல்ல போறதுங்கிறதே தெரியும். நான் முன்னாடி சொன்னேன், தினமும் மண்ணுகர் பிள்ளை நோய்க்கு இறங்கியே தீம்பண்டம் எதிர்காட்டி கன மருந்துகள் கொடுத்து வைத்து அழைக்கின்ற கருணை நற்றாய் போல அப்படின்னு இந்த வேதத்தை பத்தி சொல்லியிருக்கார் கைவல்ய நவநீத ஆசிரியர். அவன் அலைஞ்சிட்டு இருக்கான், எங்கேயோ போய் எதையோ ஒன்னு ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறான். அவனுக்கு முறையாக அந்த ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளட்டுமே என்று வேதமாதா அழைக்கிறாள். ஆனா அதுவே அவளுடைய நிர்ணயமான முடிவு அல்ல. ஏனென்றால் அதை அவன் அவன் டெய்லி என்னென்ன பண்ணணுங்கிறத சொல்றது வேதமாதாவுடைய நோக்கம் அல்ல. அவளுடைய நோக்கம் அவனை முக்தியை நோக்கி இட்டு செல்வது. அத இவனுக்கு மறந்து போயிடும். என்ன காரணம்னா, சகாமமாகவே அத்தனை காரியங்களையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். சகாமம்னா பலனை எதிர்பார்த்து எதிர்பார்த்து. இப்ப நான் சொன்ன ஒவ்வொரு மைல்ஸ்டோனும் ஒரு பலன் தான். எனக்கு இது கிடைக்கணும், இது கிடைக்கணும், இது கிடைக்கணும்னு நான் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒவ்வொரு பலன்கள் தான். பொதுவாக கர்மாவை 3ஆக பிரிக்கிறோம். என்னென்ன கர்மா நம்ம பிரிக்கல. கிருஷ்ணரே பின்னாடி சொல்லி தரப்போறார் நமக்கு. எல்லாத்தையும் எப்படி 3 எல்லாம் குணத்தின் அடிப்படையில் பிரிப்பார். இந்த கர்மா சாத்விக கர்மா, ராஜச கர்மா, தாமச கர்மா 3 விதமாக. கர்மா என்றால் செயல். இந்த செயல் அப்படிங்கிறது 3 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த சாத்விக கர்மான என்னன்னாக்க, நான் ஒரு காரியம் பண்றேன்னா உலக க்ஷேமத்திற்காக அந்த காரியத்தை, அதோட சங்கல்பம் டிஃப்ரெண்டா இருக்கும். எனக்காக வேணும், எனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்ற அந்த ஒரு ரிக்வெஸ்ட் இருக்காது. இந்த என்டையர் கம்யூனிட்டியும் நல்லா இருக்கணும், லோகக்ஷேமம் அப்படிங்கிறதே தான் இருக்கும். சோ சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த லோகஹ சுகினோ பவந்து, எல்லா உலகங்களில் இருக்கும் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். அது என்னுடைய பிரார்த்தனையாக இருந்து நான் ஒரு காரியம் செய்யும் பொழுது அது சாத்விக கர்மா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அதுதான் நிஷ்காம கர்மா. எனக்குன்னு ஒரு பர்சனல் அஜெண்டாவே கிடையாது. நான் காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். பண்ணத்தான் போறேன். ஏன்னா காரியம் நகி ஒரு நிமிஷம் கூட உன்னால் காரியம் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்னு 3வது அத்தியாயத்துல ஆரம்பத்திலேயே சொல்லுது. நகி கஷ்டிக்ஷணம் அப்படி ஒரு நிமிஷம் கூட காரியம் பண்ணாம அவனால இருக்க முடியாது. ஆனால் காரியம் என்பது பிரகிருதியினால் நடத்தப்படுகிறது. அந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள். என்ன ஆட்டிடியூட்ல அந்த காரியம் செய்ய வேண்டும். இப்ப நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஜெர்க் வந்தது. என்னன்னா, நான் தர்மவான் அப்படி வேற, கர்ம யோகிங்கிறது வேற அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னது நான் என் காரியங்களை எல்லாத்தையும் நான் தர்மமா தானே பண்ணி கொண்டிருக்கிறேன். முதல்ல இந்த 3 கர்மாவை பார்த்துரும், அப்புறம் நான் அதுக்கு வரேன். சாத்விக கர்மா சொன்னேன்னா, ராஜச கர்மா. ராஜச கர்மால என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதே காரியங்கள் தான், அதே விஷயங்கள், அதே ஸ்லோகம் சொல்வேன், அதே பூஜை பண்ணுவேன், எல்லாம் அதேதான். ஆனா பலன் என்னை மட்டுமே சென்டர் பண்ணி இருக்கு. எனக்கு நடக்கணும், என் வீட்டுக்கு ஒண்ணு நடக்கணும், என்னோட பசங்களுக்கு நடக்கணும், என் பேர பசங்களுக்கு நடக்கணும், எனக்கு இப்படிதான் சென்டரிங். அப்ப அதுதான் ராஜச கர்மா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, என் மைண்ட ரொம்ப மெட்டீரியல் மைண்ட், பொருள் சார்ந்த மனமாக என்னை ஆக்கி விடுகிறது. இதே இந்த சாத்விக கர்மா பண்ணும் பொழுது மனது விசாலம் அடைகிறது. விசாலமான மனசுல நிறைய அகாமடேட் பண்ண முடியும். எல்லாரையும் அகாமடேட் பண்ண முடியும். எல்லாரையும் உள்ள கொண்டு வர முடியும். இன்க்ளூசிவா இருக்க முடியும். எனக்கு யாரும் வேறு மனிதர்களே எனக்கு கிடையாது. இன்னொரு மனிதன் என்றே நான் அவனை பார்க்கவில்லை. அவனுக்குள் இருக்கும் என்னோடு தான் நான் தொடர்பு கொள்கிறேன்ற அந்த அளவுக்கான விசாலம் வரும். அதுதான் ஞானிகளுக்கு இருக்கக்கூடியது கம்பேஷன். ஏன் அவர்கள் எல்லாம் காரியம் பண்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் தெரிஞ்சுதானே அவங்க காரியம் பண்றாங்க. 7 இன்ஸ்டிடியூஷன் 8 இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் நடத்துறாங்களே, எப்படி நடத்துறாங்க அப்படின்னா, அந்த எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்லயும் அவங்களுக்கு எந்த விதமான ஒட்டுதலுமே இருக்காது. அப்ப அது என்ன மனநிலை நாம பார்க்கதான் போறோம். இது நாம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கர்மா அப்படிங்கிற விஷயத்தையே நாம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு நல்லா புரியுது. உங்க எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வம், என்ன சொல்றார் அவர், அது எப்படி நமக்கு அப்ளை ஆகணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்க எல்லாருக்கும் இருக்கு. கிருஷ்ணரும் அந்த ஆர்வத்தை தூண்டுறார். ஒரு இடமா தூண்டி கொண்டு நம்மள அன்ஃபோல்ட் பண்ணிட்டே போறார். கொஞ்சம் கொஞ்சமா விரிச்சு நமக்கு அந்த அழகான விஷயங்களை காமிக்கிறார். அடுத்தது
நம்ம வந்து தாமச கர்மா அப்படின்னு அப்படின்னு பிரிக்கிறார். தாமச கர்மானா என்ன? அதுவும் வந்து ஆட்டிட்யூட் எப்படி இருக்கும்னா, எனக்கு எனக்கு மாத்திரம் நடக்கணும். ஆனா, அதே சமயத்துல இன்னொருத்தருக்கு கெடுதல் ஹார்ம்ஃபுல் மத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணணும். இந்த கெடுதல் பண்ணணும்னு நெனச்சு ஒரு காரியம் பண்றான் இல்லையா? நம்ம இப்ப தானே பார்த்தோம். "திருச்செற்ற தீயொழி உய்த்துவிடும்." எப்போ நேத்திக்கு தான் படிச்சோம். "அழுக்காறு என ஒரு பாவி" அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இந்த கெட்ட குணம் இருக்கு இல்லையா? அந்த கர்மா பண்ணும் பொழுது நான் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட பண்றேனே, அது என்ன வந்து புல் டவுன் பண்ணிடும். எனக்கு எனக்கு எந்த விதமான நன்மையும் அது குடுக்கவே குடுக்காது அப்படின்னு இந்த 3 விதமாக இந்த கர்மாக்கள அவர் பிரிக்கிறார். இங்க நம்ம பேசக்கூடியது, பேச எடுத்துக்கொண்டிருப்பது கிருஷ்ணர் ஆரம்பிச்சிருக்கிறது எத அப்படின்னா, இந்த சாத்விகமான கர்மாவத்தான் நீ பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்காக அந்த காரியமானது இருக்கக்கூடாது. நீ என்ன காரியம் வேணா பண்ணு. அந்த காரியம் பண்ணும் பொழுது, அதனுடைய அடிப்படை புத்தி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் வந்து முக்தியை அடைய வேண்டும். அதற்கு எனக்கு மன அமைதி வேண்டும். எனக்கு எந்த விதமான பலனும் இதனால் தேவையில்லை. இது நம்ம வந்து த நம்ம இந்த பலன வந்து நம்ம தத்தம் பண்ணி குடுக்கறது அப்படிங்கிறது அர்த்தம் இல்ல இதுக்கு பேரு. இந்த பலன வந்து இன்னொருத்தருக்கு குடுக்குறேன்னு அர்த்தம் இல்ல. நான் பலன டிஸோன் பண்றேன். எனக்கு வேண்டாம். பலன்ல எனக்கு எண்ணம் இல்லை. நன்னா புரிஞ்சுக்கணும். பலன்ல எனக்கு பலனே வேண்டான்னு சொன்னா, பலன தடுக்க முடியுமா என்னால? எந்த பலனையும் தடுக்க முடியாது. ஒரு பால கீழ போட்டா கீழ தான் போகும். நான் பால் கீழ போடுறேன். ஆனா நான் வந்து அது கீழ போணும்னு நான் விரும்பலன்னு. எப்படி முடியும்? அது இயற்கை, நியதி, ஈஸ்வராஸ் ஆர்டர். ஆர்டர் படி அது நடந்துட்டே இருக்கு. நாம எதுவுமே பண்ண வேண்டாம். ரொம்ப அழகான ஒரு விஷயம் பார்த்தேன். கேட்டேன் ஒரு விஷயம் ஒரு சுவாமினி அம்மா பேசும்போது. அது என்னன்னா, நமக்கு நெறைய குரோத் ஜென்ரலா நடக்கிறது. நம்ம வாழ்க்கையில நம்ம தல நரைக்கிறது. நம்ம கேட்கிறோமா? "எனக்கு இன்னைக்கு தல நரைச்சா தேவலாம்ப்பா ப்ளீஸ்" அப்படின்னு நம்ம கேட்கிறோமா? அதுவா நரைக்கிறது? கை, கால்லாம் நடுங்குறது வயசாயிடுச்சுன்னா. தொண்டை வந்து குரல்லாம் நடுங்குறது. ஏஜிங். நம்ம கேட்கவே இல்ல. நம்ம கேட்காமயே இந்த இயற்கையே நமக்கு நெறைய குரோத்த குடுத்துட்டே இருக்கு. வளர்ச்சி இந்த உடம்பினுடைய வளர்ச்சியானது, அந்த மாற்றங்களானது கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. ஒரே ஒரு குரோத். அது என்னது அப்டின்னா, இன்னர் குரோத். நம்ம மனசு இருக்கே, அது முதிர்ச்சி அடையணும். அதுல நமக்கு அமைதி வரணும்னா, அதுக்கு இந்த இந்த இயற்கை ஒன்றும் செய்ய முடியாது. பிரகிருதியால செய்ய முடியாது. அது நான் தான் முயற்சி பண்ணணும். நான் யதேத மூடதீஹி அப்படின்னு இவர் வந்து திட்டுறார். விவேக சூடாமணியில ஆச்சார். யார் ஒருத்தன் இந்த முக்திக்கு முயற்சி பண்ணாம இருப்பான், இப்படிப்பட்ட ஒரு நரஜென்மம் துர்லபமான ஒரு நரஜென்மம் கிடைத்தும் கூட, எவனாவது இந்த முக்திக்கு முயற்சி பண்ணாமல் அவன் போய் இந்த விஷய அனுபவங்கள்ல விழுந்து விட்டில் பூச்சி மாதிரி போவானோ அவன்? அப்படிங்கிறது தான் அவருடைய ஆதங்கமாக இருக்கிறது. அதனால கேட்கிறாரு. அப்ப இங்க வந்து நமக்கு என்ன புரியணும் அப்படின்னு சொன்னா, இங்க கண்டெம் பண்றது என்ன அப்படின்னா, ஆட்டிட்யூட தான் கண்டெம் நான் என்ன என்ன பாவனையில் என்னுடைய காரியங்களை செய்கிறேன். என்னுடைய காரியங்களை செய்யும் பொழுது இவர் எப்படி அவன வந்து ஒரு பிக்சர் குடுக்குறார். அவன் வந்து யாமிமாம் புஷ்பிதாம் வேதா வாசாம் சொன்னாரே, அது சொன்னதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்லோகத்துல எப்படி அவன ஒரு பெயிண்ட் பண்றாரு. ஒரு பிக்சர் பெயிண்ட் பண்றாரு. அவன் வந்து எப்படி இருப்பான் அவன். நான் இத விட ஒரு பெரிய விஷயம் இல்ல. இந்த 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 வேதத்தின் கர்ம காண்டத்து விஷயங்களை தாண்டி ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்றானே, அவன் எப்படி இருப்பான்னா, காமாத்மானக அப்படின்னு அவன வந்து பிக்சர் பண்றார். காமம்னா என்ன? ஆசை. ஆத்மானக அப்படின்னு ஆத்மனகன்னு சொன்னாலே, அது மயமாக இருக்கிறான்னு அர்த்தம். அது அப்படியே ஆசையே உருவமாக அவன் இருக்கிறான். எல்லாத்துலயும் அவனுக்கு ஆசை. எல்லா விஷயமும் அவனுக்கு வேணும். நம்மளுக்கு என்ன தோணுறது? இது சொல்லும் பொழுது நமக்கு என்ன தோணும்னா, நான் என் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது ஒரு தப்பாப்பா? அது ஒரு குத்தமாயா? அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா, என் குடும்பம்னு நினைக்காத, இந்த லோகமே உன் குடும்பம்னு ஆட்டிட்யூட லைட்டா மாத்து. அப்படிங்கிறார். அப்படி மாத்தும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஆங்ஸைட்டி குறையறது. முக்கியமானது அதுதானே. நான் எனக்குன்னு கேட்கும் பொழுது, என்ன வருமோ, என்ன வருமோன்னு நான் பதறுறேன். யாருக்கோ கேட்கும் பொழுது, அது வந்தா நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். இது உண்மையா, உண்மை இல்லையா? எல்லாரும் அவங்கவங்க மனசாட்சிய தொட்டு சொல்ல சொ தொட்டு யோசிச்சா தெரியும். எனக்குன்னு வரும்பொழுது வர ரியாக்ஷன்ஸே வேற. நான் பொதுவுல நினைக்கும் பொழுது வர ரியாக்ஷன்ஸ். அதனால தான் கர்ம யோகம் பண்றதுக்காக நெறைய இடங்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்கோ அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்கார். சுவாமிஜி வந்து திருக்குறள் வகுப்புல ஒரு வகுப்புல சொல்லியிருக்கார். உங்களுக்கு வந்து மன அமைதி வேணுமா? மன தூய்மை வேணுமா? எங்கேயாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல சேர்ந்து அவர்களோடு இணைந்து நீங்கள் சேவை ஆற்றுங்க.
சேவை பண்ண பண்ண அங்க அடி வாங்குவோம். அங்க நம்மளோட இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டியே இருக்காது. நம்ம வீட்ல நம்ம ராஜாவா இருப்போம். நம்ம ஆபீஸ்ல நம்ம பெரிய ஆளா இருப்போம். நம்மள யாருமே வந்து இது பண்ண முடியாது. நம்ம நம்ம ரூமுக்கு வரதுக்கே பயப்படுவாங்க. நம்மள்ட்ட கேட்கறதுக்கே யோசிப்பாங்க. ஆனா நான் சேவார்த்தியா ஒரு இடத்துல போயிட்டேன் அப்படின்னா, ஒரு சேவாதள்ளா ஒரு இடத்துல போயிட்டேன்னா, என் வேலைய தான் நான் பண்ணணும். நான் என்ன வேணா போஸ்ட்ல இருக்கலாம். எனக்கு அந்த போஸ்ட் கீஸ்ட் எல்லாம் ஒண்ணுத்துக்குமே லாயக்கு இல்ல. ஆனா என்னுடைய சேவை, அங்க அந்த சேவை செய்யும் பொழுது என் மனம் அடிபட்டு, உதைபட்டு, என்னிடம் இருக்கக்கூடிய அந்த அகங்காரங்கள் எல்லாம் பிச்சு 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 போட்டு நீ ஒண்ணும் கிடையாது அப்படின்னு என் மனசே ஒத்துக்கிற அளவுக்கு அந்த சேவை என்னை மாற்றும். அதுக்காகத்தான் இந்த உலக க்ஷேமத்திற்காக காரியம் பண்ணுன்னு சொல்றதே தவிர்த்து, நீ காரியமே பண்ணாத. நீ காத்தாலே விளக்கே ஏத்தாத. நீ கோலமே போடாத. நீ பூஜையே பண்ணாத அப்படின்னு சொல்லல. நீ பூஜை பண்ணு, எல்லாம் பண்ணு. ஆனா உனக்காக எதையும் கேட்காது. உன்னுடைய நன்மைக்காக கேட்காது. அப்படின்னு தான் இந்த இத அதாவது வாழ்க்கை பூரா நான் எனக்கு வேணும் வேணும்னு கேட்கறதுலயே செலவழிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, என்னால எப்படி வந்து மன நிம்மதியோடு நான் சாஸ்திரத்தை படிக்க முடியும்? ஒரே ஒரு 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 வழிதான் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. "ந விசாரேன முக்தி முக்தி இல்ல." அப்ப விசாரம் பண்ணணும். ஏன்னா, இதுல நீ வந்து என்ன குருதே கங்கா சாகர கமனம், விரத பரிபாலனம், அதவா தானம். எது வேணா பண்ணு. நீ என்ன நற்காரியங்கள் வேணுமானாலும் பண்ணு. கங்கா சாகர கமனம் பண்ணு. ஏகப்பட்ட தடவ பண்ணு. ஆனா, அதனால உனக்கு முக்தி கிடைக்கும்னு போட்டிருக்கா? இல்லையே. ஞான விஹீனா முக்தி இல்லையே. அப்படித்தானே சொல்லியிருக்கார். இல்லன்னா என்ன ஆகும்னாக்க, திரும்பி திரும்பி வருவ நீ. அதத்தான் அடுத்த ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்திலேயே சொல்றார். காமாத்மானக. காமாத்மானகன்னா என்ன? அவன் காமமே வடிவமாக இருக்கிறான். எப்பொழுதும் அவனுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பூஜையை பண்ணலாமா? இந்த இந்த சத்சங்கத்துல போய் இத நம்ம வேண்டிக்கலாமா? அத பண்ணலாமா? இத பண்ணலாமா? ஏதோ ஒண்ணு நமக்கு போய்க்கொண்டே இருக்கிறது. இந்த மனம் வந்து வே வா தேவைக்காக அது வந்து ஏங்கிக் கொண்டே இருக்கிறது. மனசு வந்து எப்பவும் ஏக்கம் கொண்ட மனதாகவே இருக்கிறது. ஸ்வர்கபரா அப்படிங்கிறார். ஸ்வர்கபரா அப்படின்னா என்ன அர்த்தம்? சொர்க்கத்தில் ஆசையுடையவன். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய போகங்களில் ஆசை உடையவன். இந்த ஒரு வார்த்தை போட்டதுனால நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இவன் ஒரு சகாம தர்ம அனுஷ்டானம். அதாவது ஜீவன் நான் ஜீவாத்ம புத்தியோடு இருக்கக்கூடியவன். ஏன்னா ஜீவாத்ம புத்தின்னு ஒண்ணு இருந்ததுனாதான் நமக்கு புண்ணியம்னு ஒண்ணு இருக்கு, பாபம்னு ஒண்ணு இருக்கு. அந்த புண்ணியம் நமக்கு சொர்க்கத்தை ஈட்டு தரும் அப்படிங்கிற புத்தியாவது வரும் இல்லையா? அப்ப இவன் நல்லவன் தான். இவன் நல்லவன் இல்லைன்னு சொல்லல. அதனாலதான் அந்த வார்த்தையை தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி சொன்னார். அவன் நல்லவன் தான். அவன் தர்ம அனுஷ்டானம் கொண்டவன். ஆனால் அவன் கர்மயோகி அல்லவே. கர்மயோகம், நிஷ்காம கர்மயோகம் என்பது ஆட்டிடியூட் சம்பந்தப்பட்டது, கிரியா சம்பந்தப்பட்டது அல்ல, செயல் சம்பந்தப்பட்டது அல்ல. இவனுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் நல்ல நல்ல பூஜைகள்லாம் பண்றேன், நாள் பூரா நான் உட்கார்ந்து ஜெபம் பண்றேன், எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், எனக்கு வந்து எப்படியாவது நான் வந்து சொர்க்கத்துல போய் பெட்டர் பாடி கிடைக்குங்கிறா. சொர்க்கத்துல போனா என்ன கிடைக்கும்? இந்த உடம்பு கிடைக்காது, பெட்டர் பாடி, இன்னும் நல்ல பாடி கிடைக்கும், நல்ல இளமையா இருக்கும், நல்லா அனுபவிக்கலாம். ரொம்ப இருப்பா, ஊர்வசி இருப்பா, திலோத்தம இருப்பா, நான் ஆசை தீர பார்க்கலாம், ஆடலாம், பாடலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றார் 9வது அத்தியாயத்துல? க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி. வாப்பா கீழே, நீ வந்து பரமபத சோபான படத்துல இறங்குற மாதிரி டைன்னு இறங்கி நீ இதைத்தான் வந்து ஆகணும், வேற இன்னும் பண்ண முடியாது. உன்னுடைய கர்மாவை தீர்ப்பதற்கு ஒரே பூமி தான் இருக்கிறது, அது இந்த பூமி தான். அப்ப நீ போகத்தை அனுபவிப்பதற்கு எவனாவது வந்து நல்ல பூஜையெல்லாம் பண்றேன், எனக்கு ஒரு கோர்ஸ் ஆகுது நரகத்துல இடம் கொடுங்களேன்னு கேட்பாடா? யாருமே கேட்க மாட்டா. எல்லாருக்கும் என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு ஸ்வர்க்கம் வேணும் அப்படின்னு. அப்ப ஸ்வர்க்கத்திற்கு அவன் ஆசைப்படுகிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஸ்வர்க்கம்னா நம்ம என்ன ஸ்வர்க்கத்தை பார்த்திருப்போமா அப்படின்னா, என்ன சாஸ்திரத்துல நான் வந்து நம்பிக்கை வைக்கிறேனே, சாஸ்திரத்துல ஸ்ரத்த வைக்கிறேனே, சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அதுதான் ஸ்வர்க்கம் என்பது அவனுடைய வர்ணனையை பார்த்து இந்திரன் அவ்வளவு போகத்தோடு இருக்கிறானா அப்படின்னு பார்த்து நான் எதுக்காக வந்து 100 அஸ்வமேத யாகம் பண்ணினா சொர்க்கத்துக்கு போலாம் அப்படிங்கிறதுக்காக மகாபலி சக்கரவர்த்தி என்ன எதனால மாட்டின்றாரு? அவரோட பிரச்சனை என்ன? 100 அஸ்வமேத யாகம் பண்ணறதுக்காக அவர் கடைசி 99 அஸ்வமேத யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் வந்து இந்திரன்லாம் போய் எனக்கு ஒரு டஃப் காம்படிஷன் வருது, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி விஷ்ணு கேட்டு அவர் அனுப்புறாரு. அதெல்லாம் வந்து கதை. நம்ம புராண கதைகள். எதற்காக இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த இந்திர பதவி நிரந்தரம் அல்லங்கிறத புரிஞ்சுக்கணும். நமக்கு அதுல எடுத்துக்கக்கூடிய விஷயம் வேற. நம்ம இந்திர பதவி நிரந்தரம் அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப அதத்தான் இங்க சொல்றார். நீ சொர்க்கம் ஆசைப்படுறியே, அது மட்டும் நிரந்தரமா? அடுத்த வார்த்தை போட்டுடுற. ஜென்ம கர்ம பலப்பிரதம். அது என்ன பலன் கொடுக்கறது நினைச்சிட்டு இருக்க நீனு?
அது வெறும் உன்னை ஜென்மா தான் கொடுக்கும். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். இப்படியே நீ இன்னொரு ஜடரே சயனம், இன்னொரு ஒரு தாயின் வயிற்றில், எந்த தாயோ, ஒரு மனித தாயோ, மிருகத்தாயோ, ஈ தாயோ, கொசு தாயோ, ஏதோ ஒரு தாய்க்குள்ள போய் நீ பூந்துக்கிறதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்படுற? இந்த இந்த பிறவியை அவ்வளவுதான் நீ யூஸ் பண்ண போறியா? கிருஷ்ணருடைய ஆதங்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுதான் நமக்கு 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 லெசனே அதுதான். அவரோட ஆதங்கத்தை நம்ம புரிஞ்சுட்டு அவர் மேல ஒண்ணும் பச்சாதாபப்படப்போதில்லை. நம்ம மேல நாம பச்சாதாபப்படணும். இப்படித்தான் இந்த காமமானது நம்மளை அலைக்கழிக்கிறது. ஒரு விஷயத்திலையும் நமக்கு இருக்க சுவாமிஜி அழகா சொல்லுவார். உறவுகள் எதுக்கு கொடுத்திருக்குன்னா, பிராரப்த கர்மத்தை கழிக்கிறதுக்கு தான் கொடுத்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு உறவும் நமக்கு ஒவ்வொரு விஷயத்துல நம்மளை ஈடுபடுத்துறது. ஒவ்வொரு உறவு நமக்கு சுகத்தை கொடுக்கறது, துக்கத்தை கொடுக்கறது. வேற என்ன கர்மா கழிக்கிறதுன்னா என்ன? வேற ஒண்ணும் இல்ல. சுக துக்கத்தை அனுபவிப்பதுதான். அதுதான் இந்த உறவுகள் கொடுத்திருக்கு. எப்ப பார்த்தாலும் இந்த உறவுகள் பின்னாடியே என்னுடைய மனம் சென்று கொண்டு இருந்தது அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய விடுதலைக்கு நான் உழைப்பது, நான் எப்போ உட்கார்ந்து குருநாதரை சரணடைவது. குரு இல்லாம முக்தி கிடையாது. குரு கிட்ட தான் போய் ஆகணும். குருட்ட போனா உட்கார்ந்து படிக்கிறதுக்கு எனக்கு முதல்ல லீஷர் வேணும். மனசுல லீஷர் வேணும். அது நான் என்னோட 10 சங்கிலி போட்டு என்னை இழுத்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொன்னா, நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். நான் என்ன பண்றது? அவங்க எல்லாரும் என்னை இழுக்கிறாங்க. நீதான் உழைக்கணும். அததான் நான் அந்த டாக்ல கேட்டேன்னு சொன்னேன். இயற்கை நமக்கு பலவிதமான குரோத்தை அதுவாவே கொடுக்கறது, கேட்காமயே கொடுக்கறது. ஆனா என்னோட அந்தரங்க குரோத் இருக்கே, அதை நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி பண்ணிக்கணும். அதனால அது என்னோட, அதுதான் நான் அந்த அந்த ஸ்லோகத்துக்கு ரிலேட் பண்ணி சொன்னேன். யதேத மூடகிந்தி, அவன் மூடனா இருக்கானே அப்படின்னு ஆத்தங்கப்படுறாருன்னு சொன்னேன். ஏன்னா இந்த காமத்தினோடையும் அவன் இது ஸ்வர்க்கத்தையும் ஆசைப்படக்கூடியவன், இன்டைரக்டா அவன் என்ன ஆசைப்படுறான் அப்படின்னாக்க, அவன் திரும்ப திரும்ப பிறக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறான். அப்போ அதுக்காக அவன் என்ன பண்றான் தெரியுமா? கிரியா விசேஷ பகுலாம். அது சொல்லியிருக்கு. எதுல சொல்லியிருக்குன்னா, நிறைய கிரியைகள் சொல்லியிருக்கு நமக்கு இதுல, வேதத்துல. அத்தனை கிரியைகளையும் அவன் மெனக்கெட்டு உட்கார்ந்து, இந்த ஹோமம் பண்ணலாமா, இந்த ஜபம் பண்ணலாமா, இந்த இடத்துக்கு பூஜைக்கு போலாமா, இந்த இடத்துக்கு யாத்திரை போலாமா. நீங்க ஒரு யாத்திரையில போய் எவ்வளவு பேர் நம்ம மாட்டிக்கணும். ஒரு யாத்திரையை பிளான் பண்றோம். அந்த யாத்திரை முடிச்ச உடனே அப்பாடா திருப்தி, நல்லா பார்த்தேன் சுவாமி, எல்லாம் ரொம்ப நல்லா பார்த்தோம். அதனால இதுக்கப்புறமா நமக்கு சுவாமி இன்னொரு தடவை போய் என்ன பார்க்கணும்னு இருக்கு, நிறைய கண்குளிர பார்த்தாச்சுன்னு அப்படின்னு யாராவது ஒருத்தர் வீட்டுக்குள்ள உட்காந்துருப்போம்? கிடையாது. another opportunity, உடனே பேக் பேக் கிளம்பிடும். எத்தனை செஞ்சாலும் இந்த ஆசைகள் நிறைவடைகிறதா? நிறைவே வராது. இந்த 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 மாதிரியான ஆசைகளினால், தர்மமான ஆசைகள், நல்லா நோட் பண்ணிக்கும், தர்மமான ஆசைகள்னால கூட அது நிறைவுங்கிறது வராது. சுவாமிஜி அதுக்குதான் அழகா சொல்வார், நிறைவுக்காக வேலை செய்யாத, நிறைவுனால வேலை செய். நான் நிறைவானவன் அப்படின்னு வேலை செய். நிறைவுக்காக வேலை செய்தால் நான் எதையாவது யாசிப்பவனாகவே எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறேன். இப்ப என்ன சொல்ற? கிரியா விசேஷ பகுலாம், நிறைய காரியங்கள், விசேஷமான நிறைய சடங்குகளை இந்த வேதத்துல சொல்லியிருக்கு. அதைத்தான் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னாக்க, யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் அப்படின்னு இந்த 3 ஸ்லோகத்தையும் இட்ஸ் அ கண்டினியூஸ் ஸ்லோகம் அது. அதனால அது ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். போகைஸ்வரிய கதிம் பிரதி, அப்படி எதுக்காக பண்றான்? அவனுக்கு என்ன காரணத்துக்காக பண்றானா? போகம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், 2 வேணும். எங்க படிச்சோம் இதை நம்ம? இங்க இதுல சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும், 2ம் பண்ணணும். நான் எதுக்காக அறத்தை பண்றேன்? நான் சிறப்பு வேணும், செல்வமும் வேணும். ஆக்சுவலா அங்க சிறப்புங்கிறது முக்தி அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா இந்த ஸ்லோகத்துல என்ன மாதிரி இதை டிஃபைன் பண்றாரு அப்படின்னா, அவன் முக்திக்கு அவன் மனசை இன்னும் பக்குவமே படுத்திக்கல. அப்போ நீ அறக்காரியங்கள் தான் செய்யற அப்படின்னா கூட இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, போக ஐஸ்வர்யம். போகம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சுகங்கள். இந்த உலகத்துல நான் நல்ல காரு, பங்களா, வாட்ச்மேன், அப்புறம் எனக்கு இந்த பக்கம் பிடிக்க ஒருத்தர், இந்த பக்கம் பிடிக்க ஒருத்தர், அப்படி ஜாலியா என்னோட லைஃப் இருக்கணும். போகம், எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வசதி எனக்கு இருக்கணும். அது இந்த இக சுகம். பரசுகம் ஐஸ்வர்யம். நான் மேல போகணும். மேல போய் நான் இந்திரனுக்கு டஃப் ஃபைட் கொடுத்து பக்கத்துலயே ஒரு சீட் போட்டு உட்கார்ந்து எப்படியாவது நான் டெய்லி அந்த டான்ஸ் ஷோவை பார்த்துட்டே இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. போகைஸ்வரிய கதிம் பிரதி. அதற்காகத்தான் அந்த போகம் ஐஸ்வர்யம் இது 2ஐயும் பெறுவதற்காகத்தான் அவன் இத்தனை காரியங்களும் பண்றான் அப்படின்னு இதை சொல்றேன். நம்ம இப்ப ஹோமம் பண்ணல, யாகம் பண்ணல அப்படின்னாலும் நம்ம இப்படி யோசிக்கணும்.
இருக்கணும். நாம செய்யக்கூடிய அத்தனை நல்ல காரியங்களும் எனக்கு ஏதாவது பலனை எதிர்பார்த்து செய்தேன் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக புண்ணியம் என்பது எனக்கு வந்து அது நான் கேட்கலனாலும் அது வரத்தான் போறது. அந்த புண்ணியம் எனக்கு நிச்சயமாக ஒரு சொர்க்க ஆரோகணத்தை கொடுக்க தான் போறது. அப்படிங்கிறதுனால, நான் என்ன ஒரு ஆட்டிட்யூட் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா, இந்த காரியம் நான் பண்றேன். ஆனா எனக்கு மன தூய்மைக்காக பண்றேன். என்னுடைய மன தூய்மைக்கு எதுக்கு கேட்கிறேன் அப்படின்னா, உட்கார்ந்து பொறுமையாக குருவிடம் அமர்ந்து சாஸ்திரம் படிச்சு, விஷயங்களை புரிந்து கொள்வதற்காக இதை நான் கேட்கிறேன்னு நமக்கு ஒரு சங்கல்பம் வந்துடுது அப்படின்னு சொன்னா, அப்புறம் நமக்கு நோ லுக்கிங் பேக். அதுதான் நிஷ்காம கர்ம யோகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 44வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அவர்? போகேஸ்வரிய பிரசக்தானம். நன்னா நான் அந்த இதுல போட்டு போகம், பதவி அதுல பிரசக்தானம். சக்த அப்படின்னாலே சேர்த்துக்கிறது. பிரசக்தான நான் நன்னா சேர்த்துக்கிறது. பற்று. அதுல வந்து பற்று வந்து விடும். கிடைச்சிடுத்து நிறைய வந்து வசதிகள் கிடைச்சிடுது. எல்லாத்தையும் போடு கீழே. கிளம்பு நீ ஹிமாலயாஸ்க்குன்னு. யாராவது போவாங்களா? இந்த வருஷம் போய் லீவுக்கு வேணா ஹிமாலயாஸ்ல போய் எல்லாரும் பாக்குற மாதிரி நான் ஒரு தியானம் பண்றேன் போட்டோ எடுத்துன்னு வரலாமே தவிர்த்து விட்டுட்டு போனா யாராவது போவாங்களா? நீங்க பாருங்க, யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி போற நிறைய போகங்கள் இருக்குன்னு. ஆனா விட்டுட்டு போனவங்களும் இருக்காங்க. அவர்கள் தான் மிகப்பெரிய தவசீலர்களாக இருந்திருக்கிறார்கள். சுவாமி சிவானந்தர்லாம் அப்படி விட்டுட்டு போனவர் தான். பெரிய டாக்டர், நல்ல பிராக்டிஸ், விட்டார் எல்லாத்தையும். எதுக்காக? இந்த ஜனங்களுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே போய் அங்க வந்து பெரிய ஒரு ஆஸ்பத்திரி கட்டி ரிஷிகேஷ் சிவானந்த ஆசிரமம் அவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரி, ஒரு ஒரு சாமியார் நடத்துற ஆஸ்பத்திரி மாதிரியா இருக்கு அது. அப்படி வந்து ஒரு சேவை பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் காரியம் பண்ணாம இருக்காரா? அந்த நல்ல காரியம் பண்ணி இப்ப அவர் இல்லைனாலும் நல்ல காரியம் இப்பவும் நடக்கிறது. நல்ல காரியம் நடக்கிறது. ஆனா எந்த விதமான ஒட்டுதலும் இருக்கு. அந்த ஆட்டிடியூடத்தான் இங்க கிருஷ்ணர் வந்து நம்ம மனசுல ஏத்துறதுக்காக இதெல்லாம் நிந்தனை பண்ற மாதிரி பண்றது. இப்ப போகத்திலையும் ஐஸ்வர்யத்திலையும் ஒரு மனசு ஒட்டிட்டு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அந்த 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 அழகழகான அந்த வசனங்கள் இருக்கே, யாமிமாம் புஷ்பிதாம் வாசம்னு சொன்னாரே, தயா தயா அபகிருத சேதசாம். தயானா அந்த வசனங்கள்னு அர்த்தம். அந்த முன்னாடி சொன்ன அந்த ஸ்லோகத்துல இருந்து எடுக்கணும். அந்த வசனங்கள் என்ன பண்றது? சேதசாம் அபகிருதம். அவன் வந்து புத்தியில இருக்கக்கூடிய தெளிவை அது நீக்குகிறது. அதனாலதான் அவனை அவிபஷ்டிதக அப்படின்னு சொன்ன. அவிபஷ்டிதகன்னா என்ன பார்த்தோம்? பகுத்தறிவு இல்லாதவனாக ஆக்கிவிட்டது. ஏன்னா அபகிருத சேதசா. அவனுடைய புத்தி அவனிடமிருந்து போய்விட்டது. அவனுக்கு தெளிவான சிந்தனை அவனுக்கு இல்லை. அவனுக்கு எப்ப பார்த்தாலும் அவனுக்கு வந்து எனக்கு அனுபவிக்கணும் அனுபவங்கள்லயே அவன் வந்து கடந்து உழன்று கொண்டிருக்கிறான். இந்த அனுபவங்களை யாரு வந்து வேணும்னு நினைக்கிறோமோ, யாருக்கு அந்த அனுபவங்கள்ல இச்சை ஜாஸ்தியா இருக்கும், அவங்களுக்கு எப்படி மனசு வந்து சாஸ்திரம் படிக்கிறதுல உட்காரும். லாஜிக்கலாவே இருக்கு இல்லையே, இது லாஜிக்கல் ரீசனிங் கூட இல்லையே. அதத்தான் கிருஷ்ணர் சொல்றார். போகைஸ்வரிய பிரசக்தானாம் தயா. அவர் அந்த வார்த்தைகள் அபகிருத சேதசாம். இந்த மனதிலிருந்து ஒரு தெளிவு இருக்கிறதே, அந்த தெளிவை அது நீக்கி விடுகிறது. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதின்னு அது போயிடுறது. எனக்கு எதனால? ஏன்னா நான் வந்து அடுத்தது எனக்கு டார்கெட்ஸ் இருக்கு, எனக்கு மைல்ஸ்டோன்ஸ் இருக்கு, எனக்கு எல்லா விஷயங்களையும் அனுபவிக்க எனக்கு ஆசைகள் இருக்கு. அது என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த லைன்லயே சொல்லிட்டார். இது அவனுக்கு எங்க கொண்டு போய் நிறுத்தும் தெரியுமா? விவசாயாத்மிகா புத்தி சமாதவ் ந விதீயதே. சமாதவ்னா இந்த இடத்துல மனதில், உள்ளத்தில் அப்படின்னு அர்த்தம். உள்ளத்துல ஒரு சமாதானமான ஒரு மனம், ஒரு 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 பீஸ் இருக்கணும் இல்லையா? விவசாயாத்மிகா புத்தி கொடுக்கக்கூடிய அந்த சமாதானமான அந்த மனம், அந்த அமைதியான மனம் ந விதீயத்தே, அவன் பெறுவதே இல்லை. ஏன்? காரணம் என்ன? அவன் வாழ்க்கை முழுவதும் இந்த கர்மங்களிலும் கர்மத்தினுடைய பலன்களை அனுபவிப்பதிலும் அந்த போகங்களிலும் அவனுடைய மனமானது, ருச்சியானது அவனுக்கு போய்கொண்டே இருக்கிறது. இப்ப நமக்கு என்ன கொஸ்டின் பிஃபோர் அஸ் அப்படின்னா, அப்ப கர்மாவே பண்ண வேண்டாம், அப்ப யாருமே வந்து எந்த ஒரு ரிச்சுவல்ஸ், வேதிக் ரிச்சுவல்ஸ் எதுவுமே பண்ண வேண்டாமா? அப்ப எதுக்காக இவ்வளவு இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவ்வளவு வேதங்களை எல்லாம் படிக்கிறது, இதெல்லாம் போஷணை பண்றது, டெய்லி நித்திய கர்மா நைமித்திக கர்மா அப்படின்னு இத்தனை கர்மாக்களை எதுக்கு வச்சிருக்கு? அப்போ வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? ரிச்சுவல்ஸை ஏன் கண்டனம் பண்றாரு கிருஷ்ணர் தான். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒன்ன நிந்தனை பண்ணினா அதை நிந்தனை பண்றது அப்படின்னு அர்த்தம் இல்லை. இன்னொன்னு ஸ்துதி பண்றதுக்கா? ஸ்துத்தியர்த்தம் இங்க நிந்தனை.
அந்த ஸ்துதி எதுக்கு பண்றோம் அப்படின்னா, இந்த நிஷ்காம கர்ம யோகம் பண்ணி மன அமைதியை பெற்றால்தான் ஞான யோக்கியத்தை கிடைக்கும். ஞானத்தை மனதில் ஞான விஷயங்களை நம்மால் மனதில் இருத்தி வைத்துக்கொண்டு அதை மீண்டும் மீண்டும் நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு மனசுல பலவிதமான எண்ணங்களும், ஆசைகளும் நம்மிடம் இருக்கக்கூடாது. இன் அ வெரி ஷார்ட் நோட், ஆக்சுவலா வந்து சந்நியாசம் பண்ணாதான் அது வந்து அந்த அந்த ஒரு நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற எண்ணமே ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரலி வரும். அதுக்கு தான் அந்த சந்நியாசம்ங்கிற ரிச்சுவல வச்சிருக்கு. ஆனா ஆந்திர சந்நியாசம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம மனசுல முதல்ல அந்த ஆசைகளை நீக்கணும். மனசு வந்து தூய்மையா இருக்கணும். மனசுல எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும், ஒரு ஆங்ஸைட்டியும் இல்லாம இருக்கணும். அது இருந்தது அது எப்போ இல்லாம இருக்கும் அப்படின்னா, என் காரியங்களை நான் சித்த சுத்திக்காக மட்டுமே செய்கிறேன். வேற எந்த காரணத்துக்காகவும் நான் செய்யவில்லைங்கிறத நம்ம உறுதியா பிடிச்சுக்கணும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அதனால இந்த ரிச்சுவல்ஸ்க்கு ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். நமக்கு தான் தெரியுமேப்பா, இதெல்லாம் வந்து கிருஷ்ணரே சொல்லிட்டார். இது வந்து யாமிமா புஷ்பிதாம் வேதான்னு சொல்லியிருக்காரு. அதனால டெய்லிலாம் ஒன்னும் சஹஸ்ரநாமம்லாம் சொல்ல வேண்டாம். பார்த்துக்கலாம், என்னைக்காவது முடிஞ்சா சொல்லிக்கலாம். அப்படி இல்ல. அவங்கவங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கு. அந்தந்த குடும்பத்துக்குன்னு சில ஒரு ஒரு இது இருக்கு. ஒரு ஒரு அ முறைகள் இருக்கு பண்றதுக்கு அப்படின்னா, அத கட்டாயம் பண்ணணும். என்ன காரணம்னா, நாம என்ன பண்றோமோ, அதைத்தான் நம்முடைய சந்ததிகள் பின்பற்றுவார்கள். நாம யாருக்காக பண்றோம்? நமக்காக பண்ணல. இது வந்து லோக சங்கிரகம் அப்படின்னு ஞானிகள் காரியம் பண்றதுக்கு லோக சங்கிரகம்னு கிருஷ்ணர் பெயர் குடுக்கிறார் பின்னாடி. நம்ம படிக்க போறோம். நம்ம எல்லாரும் வந்து இல்லறத்தார்கள் எல்லோரும் நமக்கு என்னதான் மனதில் எந்த விதமான பற்றும் இல்லை என்றாலும் கூட நாம் காரியங்களை விடாமல் செய்து கொண்டிருக்கணும் அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு அடுத்த ஜெனரேஷன் பார்த்துதான் செய்யணும். எல்லாம் வந்து பார்த்து பார்த்து தான் பண்ணுவாங்க. நீங்க எழுதி வச்சுட்டு நோட்ல டைரியில எழுதி வச்சுட்டு நீ வரலட்சுமி நோம்புக்கு இத்தனை இது பண்ணு, இவ்வளவு டம்ளர் போடு, இவ்வளவு கொதிக்க வையின்னா கொழக்கட்டை வராது. கொழக்கட்டை பண்றதை நம்ம குழந்தைங்க பார்க்கணும். அப்பதான் எங்க வீட்ல வந்து இப்படிதான் கும்பிடுவாங்க அப்படிங்கிறது எப்படி தெரியும்? பார்க்கிற மெமரி தான் நிக்கும். "தம் பொருள் என்ப தம்மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையால் வரும்." என்ன படிச்சோம் நம்போ? நான் செய்ய வேண்டிய கடமைய ஒழுங்கா செய்யணும். அப்பதான் அவன் செய்ய வேண்டிய கடமைய செய்வான். அதுதான் எனக்கு திரும்பி வரப்போறது. கரெக்ட்டா? அப்ப நான் வந்து என்னுடைய கடமைகளை செய்யாமல் இருந்து விட்டேன்னு சொன்னா, அங்க நான் என்னுடைய ரோல் பிளேலயே நான் வந்து தகராறாயிடும். அதனால அந்த ரிச்சுவல்ஸ எதுக்காக பண்ணணும்? இந்த ரிச்சுவல்ஸ் பண்றதோட எல்லா சடங்குகளுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான். என்னன்னா, இந்த சடங்குகள் பண்ண மனது ஒரு பக்குவ நிலை அடைந்து, அந்த பக்குவம் எப்படி வெளிப்படணும் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாள் என்னால பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது நான் குமையக்கூடாது. ஐயோ! இன்னைக்கு நான் பண்ண முடியாம போச்சே. இன்னைக்கு நான் வந்து என்ன சாமி தண்டிச்சுருமோ? சாமிக்கு வேற வேலையே இல்ல. நாம இன்னைக்கு என்ன பண்ணலையோ அத வச்சு தண்டிக்கிறது தான் வேலை. சாமி அதெல்லாம் தண்டிக்கிறது இல்ல. சாமி என்னோட ஆட்டிட்யூட தான் பார்க்கிறார். நான் என்ன மனநிலையில் காரியங்கள் செய்கிறேன். அந்த மனநிலை என்பது எப்படி இருக்கிறது? அது கரெக்ட்டா இருந்தது அப்படின்னு சொன்னா, அது நான் ஒரு நாள் ஒரு சடங்கு பண்ணலங்கிறதுனால எனக்கு ஒரு அபவாதமும் சுவாமி குடுக்க போறது கிடையாது. இந்த ஒரு ஆங்ஸைட்டி இந்த சடங்கு பண்ணிக்கொண்டே இருந்து ஒரு நாள் பண்ண முடியாம போயிடுது அப்படின்னா, நம்ம நெறைய பேர் பார்த்துருக்கோம். நம்ம பெரியவங்கலாம் வீட்ல நெறைய பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ முடியாம கொஞ்சம் படுத்திருப்பாங்க. அன்னைக்கு பார்த்தா அன்னைக்கு ஏதாவது ஒரு ஒரு ஃபங்ஷன் வந்தது. ஒரு 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 நோன்பு, கிம்பு ஏதாவது வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துல நான்லாம் வந்து அத்தன பக்ஷணம் பண்ணேன். இன்னைக்கு பாரு ஒண்ணுமே பண்ண முடியல. என்னமோ என்னால முடியவே இல்ல. நான் என்ன பண்றது? இப்ப என்ன இப்படி படுக்க போட்டுடுத்து அந்த பகவான் அப்படின்னு ஹியூன்னு மூச்சு விட்டுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. எதுக்காக அப்ப அவ்வளவு நாள் பண்ணீங்க? பண்ணதோட பர்ப்பஸ் என்ன? இப்ப என்னால பண்ண முடியலங்கிற போது, வெறும் ஒரு நாமத்த சொல்லி என்னோட மனச சமாதானப்படுத்திக்கிற அளவுக்கு அந்த ரிச்சுவல் என்ன பக்குவப்படுத்தலைன்னா, அது ரிச்சுவல் எதுக்கு பண்றேன் நான்? என்னோட ரிச்சுவலோட பர்ப்பஸ் என்ன அப்புறம்? நான் வருஷக்கணக்கா பண்றதோட பர்ப்பஸ், ஒரு நாள் எனக்கு பண்ண முடியல. என்னோட பெட் டைம்ல நான் வந்து இந்த ரிச்சுவல் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியுமே முன்னாடியே. அப்ப நான் அந்த டைம்ல என்ன பண்ணணும்? நான் அந்த நாமங்கள சொல்றதுக்கு என் மனச வந்து தயார் பண்ணிக்கிறதுக்கு தானே வாழ்க்கை ஃபுல்லா நான் இதுக்குள்ள உட்கார்ந்துருக்கேன். நான் பர்ப்பஸ் போயிடுறதே. அதத்தான் அவர் வந்து கண்டனம் பண்றார். அபஹ்ருத சேதசா. உன் புத்தியே போயிடுறது. இந்த சும்மா எப்ப பார்த்தாலும் எனக்கு அது கிடைக்குமா, இது கிடைக்குமா நினைத்து நினைத்து நீ என்ன பண்ணுகிறன்னா, உன்னுடைய மனதை சரியான பாதையில் நீ செலுத்த தவறி விடுகிறாய் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர் கிட்ட சொல்றார். அப்ப எப்படி விடணும் அப்படின்னாக்க, அறிவுபூர்வமாக இந்த சடங்குகளில் இருக்கக்கூடிய பற்றை விட வேண்டும்.
சடங்குகளை விட வேண்டும் நான் சொல்லவே இல்லை, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சடங்குகளை விட வேண்டும் என்பது அல்ல, சடங்குகளில் நமக்கு இருக்கக்கூடிய பற்றை, சடங்குகளின் பலனில் இருக்கக்கூடிய, இன்னும் கூட நான் ரிஃபைன்டா சொல்றேன், சடங்குகளில் இருக்கும் பலன்களில் நமக்கு இருக்கும் பற்றை நாம் விட வேண்டும் என்பதுதான் கிருஷ்ணருடைய உபதேசம். இந்த உலக இன்பங்களை நாடக்கூடிய மனம் ஒரு நாள் கூட அமைதி பெறாது, ஒரு நாள் கூட அமைதி பெறாது. ஏனென்றால் அது அது நான் எதிர்பார்க்கிற பலன் கிடைக்காது. அப்ப கிடைக்காத போது நான் மறுபடியும் இப்ப இதுலயே பின்னாடி பார்க்க போறோம். ஆசை எப்படியெல்லாம் ஒரு மனிதனை பாடாய் படுத்த போகிறது அப்படிங்கறத அழகா கிருஷ்ணரே சொல்வார். அதனால இந்த ஆசை என்பது, இந்த பலனில் பற்று என்பது என்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை சிதறடிக்கிறது. ரொம்ப முக்கியம் அதுதான். இந்த விவசாயாத்மிகா புத்தி அப்படிங்கிறது, இந்த புத்தி சமாதௌன விதீயத்தே அப்படின்னு ஏன் சொன்னார்னா, அவனை இப்படி ஒரு சுழட்டி கடைசியில ஃபைனலி அவன் டெத் பெட்ல அவன் படுத்துட்டு இருக்கும்போது, ஐயோ நான் இன்னைக்கு அந்த இது கர்மாவை பண்ண முடியாம போச்சே, நான் இத்தனை வருஷம் பண்ணேனே அதை பண்ண முடியலையேன்னு தான் நினைத்து அந்த ஏக்கத்தோடு கூட அவன் போவானே, ஆனால் அந்த கர்மாவனுடைய பயன் ஒண்ணுமே கிடையாது. அது அதை விட்டுட்டு அவன் மனசுத்திக்காக அந்த கர்மாக்களை பண்ணி கொண்டிருந்தான் என்று சொன்னால், அந்த கர்மா அவனுக்கு சித்த சுத்தியை கொடுக்கும். அவனுடைய கடைசி நாட்களில் இறைவன் அவனுக்கு மனசுல நிற்பார் இல்லையா? அதுதானே நமக்கு முக்கிய. சித்த சுத்தினா அந்த சித்த சுத்தி பண்ணா என்ன பண்ண போறோம்? குருட்ட போய் படிக்கணும். அதுக்குதான் இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, நிஷ்காம கர்ம யோகம் பண்றது ஞான யோக்கியத்தைய சம்பாதிக்கிறதுக்காக அப்படின்னு நான் போன வகுப்புல சொன்னேன். அந்த ஞான யோக்கியத்தைங்கிறது தூய்மையான மனம், அமைதியான மனம். எனக்கு டைம் வேணும். நிறைய இருக்கு, ஹெவியா இருக்கு போர்ஷன்ஸ். நான் உட்காந்து திங்க் பண்ணணும். அந்த திங்க் பண்ற நேரத்துல எனக்கு ஒரு வேலை இருக்குன்னா நான் எப்படி திங்க் பண்றது? என்னை வேலைகளில் போட்டு மூழ்கி அடித்தால் நான் எப்படி பண்றது? அதனால இந்த சகாம கர்மயோகம், நிஷ்காம கர்மயோகம் இது ரெண்டையும் கிருஷ்ணர் இந்த 3 ஸ்லோகம் மூலமாக சகாம கர்மயோக கண்டனம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சகாம கர்மயோகத்தினால நமக்கு என்னென்னலாம் லிமிடேஷன்ஸ் இருக்கு, வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் திஸ் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல என்னன்னா நம்ம புத்தி பலன்ல போய் நிக்கிறது. என் புத்தி பல புத்தியா போயிடுது, பலன்ல ஆசக்தி இருக்கக்கூடிய புத்தியாக இருக்கு. அப்புறம் புத்தி ஒரே இடத்துல இல்ல, அது அலையறது கடந்து விக்ஷேப புத்தியா. விக்ஷேபம்னா அலையக்கூடிய புத்தி, ஒரே அலைஞ்சிட்டு இருக்கு. இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, அவங்கள மாதிரி ஆகலாமா, இவங்கள மாதிரி ஆகலாமா, அந்த வீட்டுல நிறைய பூஜை எல்லாம் பண்ணாங்களாம், அதனாலதான் அவங்களுக்கு ஒரே வருஷத்துலயே அவங்க 2 டொயோட்டா கார் வாங்கினாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னா, வாங்க நாமளும் அந்த பூஜையை பண்ணலாம். ஓடுறாங்களா இருக்காங்க. நம்மலாம் ஓடலைங்கிறதுனால நம்ம அந்த மாதிரிலாம் இல்ல அப்படிலாம் இல்ல. உலகத்தை போய் பார்த்தாதான் தெரியும். ஒவ்வொருத்தரும் சாமி கும்பிடுறதுக்கான காரணத்தை ஒரு பேட்டி எடுத்தா அப்ப வண்டவாளம்லாம் வெளியில வந்துடும். இவ்வளவு விஷயம் இருக்கா இதுல அப்படின்னு. நமக்கு இல்லைங்கிறதுனால நம்ம பல விஷயங்கள் நமக்கு புரியறது கிடையாது. ஆனா அந்த உலக பார்வை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப புரியும் கிருஷ்ணர் ஏன் இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னு. அப்புறம் அடுத்தது இந்த இந்த விக்ஷேப கர்மா என்ன ஆகுது அப்படின்னா, பலனுக்காகவே கர்மா பண்றதுக்கு அது நம்மளை தூண்டுகிறது. பல விதங்களில் அலையுகிறதா, அந்த அத்தனை பலன்களும் எனக்கு வேண்டும் என்பதற்காக என்னை பலனுக்காக ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய சொல்கிறது. அப்புறம் என்ன, அந்த பலன்ல போய் பந்தப்படுத்தி விடும். அந்த பலன் கிடைக்கவில்லை என்றால் அந்த பந்தத்தினால் நான் மனம் மயங்கி போய் நான் என்னுடைய பாதையை விட்டு விலகி விடுகிறேன். அது பாக்குறோம். அப்ப பந்தப்படுத்துகிறது. இந்த பந்தப்படுத்தும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பக்கம் பந்தப்படுத்துறதுனால நான் எனக்கு கிடைக்கலைன்னா எனக்கு கோபம் வருது, ஆத்திரம் வருது, அதெல்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பந்தம் என்ன பண்றதுன்னா, கிடைச்சுடுத்துனா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாமே, பரவாயில்லையே நம்ம இதையும் பண்ணலாமே, அதையும் பண்ணலாமே அப்படின்னு அடுத்தடுத்தது பண்றதுக்கு நான் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறேன் இல்லையா? அப்ப எனக்கு என்ன ஆகுது, இங்க சொன்னாரே ஜென்ம கர்ம பலப்பிரதம். திரும்ப திரும்ப ஜென்மா தான்ப்பா வரும், வேற ஒண்ணும் வராது. உனக்கு வேணுமா, திரும்ப திரும்ப பிறக்கணுமா, உனக்கு அதுதான் ஆசையா, பண்ணு. எல்லா கர்மாவும் உட்கார்ந்து பண்ணிக்கொண்டே இரு. நீ சகாமமாக கர்மா பண்ணினா திருப்பி திருப்பி ஜென்மா தான் உனக்கு. புத்தி எப்படி இருக்கு? அவ்யவசாயினாம். ஒரே சிந்தனையில் ஒரு நாளும் இருக்கிறதே கிடையாது. இந்த கிருஷ்ணர் என்ன சொல்றார், ஸ்வதர்மத்தை பண்ணும்போது கூட நீ பலனை எதிர்பார்க்க கூடாது. அதான் இங்க ரொம்ப மைன்யூட்டா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீ ஸ்வதர்மம் தானே பண்றேன், நான் என்னோட தர்மம் தானே பண்றேன், நான் எனக்கு வேதம் விதிச்சிருக்கிற கர்மாவை தானே பண்றேன் அப்படின்னா, அதுலயும் நீ பலனை உத்தேசிக்காதே, பலனில் உன்னுடைய பற்றை வைக்காதே. இங்க அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அந்த காரியங்களினுடைய பலனில் பற்றை வைக்க கூடாது. எத்தனை காரியம் பண்ணினாலும் சரி, அதை என்னால் செய்யப்படவில்லை, நான் செய்யவில்லை, எனக்காக செய்யவில்லை, இதெல்லாம் நமக்கு மனசுல ஓடணும். நான் செய்வது என்னுடைய பிராரப்த கர்மா, நான் பண்றேன் அப்படின்னா நம்ம ஒரு வார்த்தைக்காக நான் சொல்லிக்கிறோம்.
நான் அப்படிங்கிறது அகங்காரத்தினால ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா பந்தப்படும். அகங்காரம் இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொன்னா அப்ப நாம பந்தம் இல்லாமல் இருப்போம் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கெல்லாம் ஆப்போசிட் தான் நிஷ்காம கர்மாவினுடைய ஒரு இது லிமிட்டேஷன்ஸ்னு பார்த்தோம். அதுல வந்து நமக்கு அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்ப்போம். நிஷ்காம கர்மா பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கிறதுனா புத்தி ஏக புத்தியா இருக்கு. ஒரே புத்தி தான் எனக்கு வந்து மோட்சம் வேணும். அதற்காக நான் விசாரம் பண்ணணும். சாஸ்திர விசாரம் பண்ணணும். ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணணும். இந்த ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்றதுக்கு எனக்கு சித்த ஏகாகிரதை வேணும். சித்த ஏகாகிரதைனா மன ஒருமுகப்பாடு அப்படின்னு அர்த்தம். நிறைய வேர்ட்ஸ் நான் வந்து சான்ஸ்கிரிட்ல சொல்றேன். அப்புறம் அதையே தமிழ்லயும் சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் புரியுது அப்படிங்கிற நம்பிக்கையில சொல்றேன். நீங்க யாருமே இது வரைக்கும் அப்செக்ட் பண்ணலைங்கிறதுனால புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். மன ஒருமுகப்பாடு. எதுக்கு ஒருமுகப்பாடுனா ஒழுங்கா உட்கார்ந்து ஒரு இடமா படிக்கிறதுக்கு எனக்கு மன ஒருமுகப்பாடு. சிந்தனை வேற எங்கும் செல்லாமல் இருக்கக்கூடிய ஒருமுகப்பாடு. அந்த ஏகாகிரதையே பலனாக கேட்கிறேன். நான் வந்து இந்த நிஷ்காம கர்மயோகம் பண்ணும் பொழுது இந்த ஏகாகிரதை தான் எனக்கு பலன் வேணும். அந்த ஒருமுகப்பாடு தான் என்னுடைய பலனாக நான் கேட்கிறேன். ரொம்ப ஈஸியாச்சே பகவானுக்கு கொடுக்கறதுக்கு. அவருக்கு கோடி ரூபாய் கொடுக்கறத விட இது கொடுக்கறதுக்கு சந்தோஷப்பட்டு கொடுத்துடுவோம். நம்ம அதான் நம்ம இதுல எல்லாம் உபன்யாசங்கள்ல எல்லாம் சொல்வார். ஒரு நிதியை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு பகவான் நமக்கு கொடுக்கறதுக்கு. நாம அவன் கிட்ட போய் பிச்சைக்கார நாட்டமா எனக்கு கொஞ்சோண்டு கொடு அப்படின்னு கேட்டு பணங்காசை வாங்கிட்டு வருவாளா யாராவது அப்படின்னு கேட்பாங்க. உபன்யாசங்கள்ல எல்லாம் பகவானை பத்தி வர்ணனை எல்லாம் பண்ணும் பொழுது பகவான்கிட்ட போய் என்ன கேட்கணும் அப்படின்னா முக்தி தான் கேட்கணும். தன்னை பகவானையே கேட்கணும். இன்னும் சொல்ல போனா பகவானையே கேட்கணும். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை அப்படின்னார் மாணிக்கவாசகர். யார நீ நீ எவ்வளவு பெரிய சங்கரா யார் போலோ சதுரர் அப்படின்னு. நீ வந்து உன்னை கொடுத்துட்டப்பா. நீ என்ன எடுத்து நான் ஒரு அல்பமான ஜீவன் நான். ஆனா நீ யாரு? உன்னையே எனக்கு கொடுத்துட்ட. அப்படி இருக்கணும் பக்தி. அப்படி இருக்கணும் நம்முடைய காரியங்கள். எல்லாத்தோட பார்வை அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுதான் அருளாளர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கார். அப்புறம் இந்த நிஷ்காம கர்ம யோகத்துல சித்த ஏகாகிரதை தான் பலனா கிடைக்கும். அடுத்தது அதனால நமக்கு என்ன அடுத்த பலன் என்னன்னா பந்தம் ஏற்படும். பந்தம் ஏற்படாதுன்னா என்ன அர்த்தம்னா திரும்ப திரும்ப பிறந்து இறக்கக்கூடிய அந்த சம்சாரம்ங்கிறது நமக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து அந்த நம்ம மன ஒருமுகப்பாடு வந்துடுத்து அப்படின்னாலே ஒழுங்கா உட்காந்து படிப்போமா இல்லையா? படிச்சா விஷயம் புரிய போகும். விஷயம் புரிஞ்சாச்சுன்னா ஞானம் என்பது ஒரு நிமிஷ வேலை. ஆனா அந்த ஒரு நிமிஷ வேலை நம்மளுக்கு எப்போதும் நம்மயமாக இருப்பதற்கு நாம நிறைய உழைக்கணும். அதைத்தான் நான் சொன்னேன். இந்த இன்னர் குரோத்துக்கு நான் தான் உழைக்கணும். குரு வந்து சொல்லிட்டு போயிடுவார். தத்துவமசி சொல்லிட்டு போயிடுவோம். அதுக்கு இதான் அர்த்தம் அப்படின்னு. அதுக்கு மேல நான் அதை உட்கார்ந்து என்மயம் ஆக்கிக் கொள்வதற்குத்தானே எனக்கு வந்து நிறைய டைம் ஆகுது. அசிமுலேஷனுக்கு தான் டைம் ஆகும். அதுக்கு நான் வந்து எனக்கு உள்ள மனசுல வந்து ஸ்பேஸ் வேணும், லீஷர் வேணும். இதெல்லாம் தான் அந்த சித்த ஏகாகிரதை அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்கேயும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஸ்வதர்மத்தை பண்ணும் பொழுதும் கூட எனக்கு விதிக்கப்பட்ட கர்மத்தை பண்ணும் பொழுது கூட நான் அதை நிஷ்காமமாகத்தான் பண்ணணும் அப்படிங்கிறத புரிச்சுக்கணும். எத்தனை காலத்துக்கு தான் நாம பலனை எதிர்பார்த்தே காரியங்களை செய்து கொண்டிருக்க முடியும்? இந்த 80 வயசு தாத்தா பாட்டிக்கெல்லாம் வந்து இது பண்றா சதாபிஷேகம் பண்ண வந்து நிறைய பேர் வந்து இந்த பஞ்சாதிலாம் சொல்லி சுவாமிஜி சொல்லுவார். இந்த விஷயத்த சுவாமிஜி சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா தனம் தானியம் பகுபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுகு அப்படின்னு யார்கிட்ட சொல்லுவோம்? ஒரு தாத்தா பாட்டி எல்லாம் எடுத்தாச்சு பேரம்பேத்தியில. தனம் தானியம் கூட ஏதோ போனா போட்டு பகுபுத்திர லாபம் எதுக்குயா அப்படின்னு. அப்போ சிரிப்பார் சுவாமிஜி. ஏன்னா ஒரு மெக்கானிக்கலா ஒரு ஆசீர்வாதம்னா ஒரு மெக்கானிக்கல் ஆசீர்வாதம். அதோட இன்னொன்னு சொல்லுவார். வேற ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு சுவாமிஜி போகும்போது அங்க ஒருத்தர் சுவாமிஜிக்கு வரவேற்பு கொடுக்கும்போது சில ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்ப அவர் வந்து இதே மாதிரி சொல்லும்போது பகு சிஷ்ய லாபம் அப்படின்னு சொன்னாராம். சுவாமிஜி சொன்னார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அவேர்னஸோட அவர் வந்து அதை சொன்னார். இப்ப எனக்கு ஞாபகம் வருது இதை சொல்லும் பொழுது. அதனால இது வந்து கிருஷ்ணர் தான் கண்டனம் பண்றாருன்னு நினைச்சுக்க வேண்டாம். இந்த கர்ம காண்டத்தை வந்து கிருஷ்ணர் மட்டும்தான் கண்டனம் பண்றாருன்னு நினைச்சுக்க வேண்டாம். கிருஷ்ணர் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கீதையில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உபனிஷத் கருத்துக்கள் தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு. முண்டக உபனிஷத்துல முதல் கண்டம் 2வது முண்டகம் முதல் 6 ஸ்லோகங்களும்
இந்த கர்ம காண்டத்தை பற்றி விலாவரியா சொல்லும். 7வது ஸ்லோகத்துல இதை யார் ஒருத்தன் ஆசையோட பண்றானோ, இது இந்த பலனில் ஆசை வைத்து இதை யார் ஒருத்தன் பண்றானோ அவன் மூடன் அப்படின்னு திட்டிடும். உபனிஷத் திட்டுறது. ஏன் திட்டுறது அப்படின்னா, இதுவே அவனுடைய வாழ்க்கை அல்ல. இது வேத அந்தத்தின் முடிவு. நல்லா பார்த்துக்கோங்க. இப்ப நான் என்ன சொன்னேன் முன்னாடி உங்ககிட்ட, தினமும் மண்ணுகர் பிள்ளை நோய்க்கு இறங்கிய தீம்பண்டம் எதிர்காட்டி ஸ்லோகம் சொல்லும் பொழுது, எனக்கு இந்த கைவல்ய நவநீதத்தோட சேர்க்கும் பொழுது இது ரொம்ப நல்லா புரியிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதுக்காக தான் நான் இதை சேர்த்து சேர்த்து சொல்றேன். ரொம்ப எளிமையான தமிழ். அங்க இன்னொரு கேள்வி கேட்பார் அவர். என்னன்னா, போகம் ஆருயிர் கண்டதை உண்பதும் புணர்வதும் இயல்பே காண், ஆகமங்கள் ஸ்வபாவத்தை விதிக்குமோ அத்தனை தெரியாதோ. ஏன்பா, மனுஷனா பிறந்திருக்கான்னா அவன் அந்த கொஞ்சம் அனுபவிப்பான், அவன் இது பண்ணுவான், அவன் போவான் வருவான் எல்லாம் தெரியாத இருக்குது. அதை நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லறதுக்கு வேதத்தோடைய முடிவான கருத்தாக இருக்கும்னு நீ நினைக்கிறியா? சிஷ்யர்கிட்ட கேட்கிற. சிஷ்யன் என்ன தெரியுமா கேள்வி கேட்கிறான்? அதுக்கு கர்ம காண்டத்துல நீ செய்த கர்மங்களின் வினைகள்லாம் நீ அனுபவிச்சுதான் தீர்க்கணும்னு கர்ம காண்டம் எல்லாம் சொல்லி இருக்கே. கர்மகாண்டத்துல நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன், அது எதுக்கு சொல்லியிருக்கு அப்படின்னு அவன் கேட்கிறான். நம்ம கான்டெக்ட் கொத்துவதுனால இந்த விஷயத்த நான் சொல்றேன். அப்ப சொல்றாரு அவர், நீ தினமும் மண்ணுகர் பிள்ளை நோய்க்கு இறங்கியேங்கிற ஸ்லோகம் அதனால சொல்றார். வேத மாதாவுடைய எண்ணம் வேறப்பா. டெய்லி பண்றக்கூடிய விஷயங்களே போய் பள்ளத்தையே காப்பி குடின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காரு வேதம். அது இல்ல அதனுடைய. காகமே கருத்திடு, நெருப்பே சுடு, கசந்திடு வேம்பே, வேக வாயுவே அசை என விதித்திட வேண்டாமே. இதெல்லாம் பண்ணணுமா? காகம் கருப்பா இருக்கு, இது வேம்பு கசப்பா இருக்கு, இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு வேதம் வேணுமா? நீயே பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதுதானே. அதெல்லாம் சொல்லல வேதம். நீ டெய்லி அனுபவிக்கிற விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சுகத்தையும் துக்கத்தையும் பற்றி வேதம் பேசல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இவனுக்கு ஏன் தெரியுமா இதெல்லாம் சொல்லியிருக்கு? நீ பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இரு, ஜவான பிரஸ்தா இந்த கிரகஸ்தாசிரமத்தில் இரு, ஒரு பெண்ணை திருமணம் செய். இதெல்லாம் ஏன் வேதம் சொல்லியிருக்குன்னா, கள்ளும் ஊனும் நீ விரும்பினால் மகங்கள் செய், காமத்தில் மனதானால் கொள்ளும் பெண்டோடு கலவி செய் எனில் இவன் குறையலாம் தொடான். எவ்வளவு அழகு பார். நீ உனக்கு வேணுங்கிறதெல்லாம் ஒரு முறைப்படுத்தி நானே கொடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நீ போய் கண்ட இடத்துலயும் நீ ஆசைப்பட்டு அலையக்கூடாது. தட் இஸ் த ஐடியா ஆஃப் வேதா. அப்ப வேதத்தினுடைய முடிவான கருத்து என்ன அப்படின்னா, வேத அந்தத்துலதான் அது சொல்லியிருக்கு. அதனால அந்த அந்தத்துல என்ன சொல்லியிருக்குன்னு, அந்தத்தை அனுபவன் அந்தணன், அறவாழி அந்தணன் அப்படின்னு நம்ம பார்த்தோமா இல்லையா? அந்த அந்தத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீ உன்னுடைய முக்திக்கு முயற்சி செய். அதுதான் உனக்கு இந்த பிறவி கொடுத்ததற்கான காரணம் என்னன்னா அதுதான். தள்ளும் வேதத்தின் சம்மதம் சகலமும் தவிர்வதே கருத்தாகும். திஸ் இஸ் த வேர்ட். சக்கலமும் தவிர்வதே. நீ அத்தனையும் விடு. நான் இன்னைக்குதான் ஒரு ஒரு பகவான் சத்யசாய் பாபாவோட ஒரு கோட் ஒண்ணு படிச்சேன். அது என்னன்னா, சந்நியாசம் பண்றதுன்னா என்ன, துறவு என்றால் என்னன்னு. நீ ஏற்கனவே எதுவுமே உனக்கு சொந்தம் கிடையாது. இங்க இருப்பது எதுவுமே நிலை அல்ல. இங்க ஏதாவது ஒண்ணு நிலையா இருக்கா? நம்ம இப்பதானே படிச்சோம், நிலையற்றது எது, அனாத்மா பூரா நிலையற்றது. நான் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். இந்த அனாத்மா பூரா நிலையற்றது அப்படிங்கறத இப்பதானே படிச்சோம். சுவாமி சொல்றார், இங்க எதுப்பா நிலையா இருக்கு? நீ உன்னோடதுன்னு புடிச்சு வச்சுக்கிறதுக்கு எங்க? நீ என்ன விட்டுட்டேங்கிறிய? எதை விட்ட? நீ விடுறதுக்கு நீ உங்ககிட்ட இருந்ததா? கிடையாதே. துறவு என்பது என்ன? நான் விட்டுட்டேன்னு சொல்றியே, அப்ப நான் பிடிச்சுட்டு இருக்கேன், நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட உனக்கு ஒரு அகங்காரத்தினால் உருவாவது தானே. துறவு என்பது உன்னுடைய இயற்கையான நிலை. நீ இயற்கையான நிலைனா என்ன? பியூர் கான்சியஸ்னஸ். அந்த கேபிட்டல் ஐ அது எப்படி இருக்கு? தூய உணர்வு எப்படி இருக்கு? எதனோடையாவது ஒட்டி கொண்டிருக்கிறதா? அது எதனோடையும் ஒட்டிக்கல அப்படி கிருஷ்ணர் அழகழகா பின்னாடி நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. லிப்பியத்தேன்னு அழகா சொல்வார். எதனோடையும் ஒட்டிக்காது. எந்த ஒரு அடுத்த ஸ்லோகத்திலேயே சொல்வார், நிர்த்வந்தோ பவ, நித்திய தத்துவஸ்தோ பவ, யோகக்ஷேமோ பவ. ரொம்ப அழகான ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் எல்லாம் ரொம்ப எக்ஸலண்டா. ஏன்னா நமக்கு இப்ப என்ன தோன்றது தெரியுமா? நீங்க நல்லா சொல்லிட்டு போயிடுவீங்க, எதுவுமே ஆசைப்படாத, ஒண்ணுமே நீ கேட்காத. அப்ப நான் பெத்து வச்சிருக்கேனே, குழந்தைகள்லாம் பெத்து வச்சிருக்கேனே, அதெல்லாம் யார் கல்யாணம் பண்ணுவா? அதுக்கெல்லாம் யார் ஸ்கூல்ல சேர்ப்பா? நீங்க சேர்ப்பீங்களா? நீங்க இதெல்லாம் சொல்லுவீங்க, ரைட்டு. நான் எனக்கு வாழ்க்கையில நிறைய கடமை இருக்கேன், அதெல்லாம் யார் செய்வா அப்படின்னு நமக்கு கேள்வி வரும் இல்லையா? எல்லாருக்கும் வரும். எனக்கும் வரும், உங்களுக்கு வரும், எல்லாருக்கும் வரும். அதுக்கு கிருஷ்ணர் தான் பதில் சொல்லணும் இல்லையா? கிருஷ்ணர் பதில் சொல்ல போற 45வது ஸ்லோகம். அதுக்குதான் பதில் சொல்ல போற. ரொம்ப அருமையான ஸ்லோகம் அது. ஒண்ணு விஷயம் நல்லா எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த 3 ஸ்லோகங்கள் இருக்கு இல்லையா?
இத வந்து ரொம்ப ஆசக்தியோட கர்மா பண்றா இல்லையா? அவங்க கிட்ட போய் நீ பண்ணாதன்னு சொல்லறதுக்காக சொல்லல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. திஸ் இஸ் நாட் ஃபார் பிரீச்சிங். இது மத்தவங்களுக்கு வந்து நீ பண்ணாத கர்மாவே பண்ணாத அப்படின்னு சொல்லறதுனா புத்தி பேதம் ஜனயேத்ன்னு பின்னாடி வந்து 3வது அத்தியாயத்துல சொல்லப் போறார் கிருஷ்ணர். இங்கேயே வந்து சுவாமிஜி சொல்றார். இது அதுக்காக சொல்லப்பட்டது கிடையாது. இது எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா, செல்ஃப் ஜட்ஜ்மென்ட்காக சொல்லப்பட்டது. நான் எந்த இடத்துல நிக்கிறேன்? நான் எவ்வளவு தூரம் ஆசைகளோட கர்மாக்கள் பண்றேன்? ஏன்னா எனக்கு தெரியாதே! அவங்களுக்கு தான் அது தன்னெஞ்சு அறிவது பொய் இருக்கு. இது காமனா தான் வந்து நமக்கு வேதம் சொல்லும். நீ இத பண்ணக்கூடாது அப்படின்னு காமனா தான் சொல்லும். ஏய் நீ பண்ணாத, ஏய் நீ பண்ணாத அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவங்களுக்கு தெரியும். அவங்கவங்க எந்த இடத்துல நிக்கிறாங்கன்னு சொல்லி. சோ நான் எனக்கு ஒரு ஜட்ஜா இருந்து கொண்டு என்னை இந்த பாதையில் தான் போய்க் கொண்டிருக்கிறேனா? நான் நிஷ்காம கர்ம யோகத்திற்கு என்னை என் மனதை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேனா? அந்த மனசுல அந்த ரிலாக்சேஷன் குடுத்திருக்கேனா? அந்த மனசுல வந்து அந்த ஃப்ரீடம வச்சிருக்கேனா? நான் உட்கார்ந்து பொறுமையா சாஸ்திரம் படிக்கிறதுக்கு என் மனச தயார் பண்ணி கொண்ட பாதையிலாவது நான் இருக்கிறேனா? இதெல்லாம் யார் போடணும்? அவங்கவங்க தான் போடணும். அதனால நம்ம யாரோ ஒருத்தர் ரொம்ப நல்லா பண்ணிட்டு கொண்டிருக்கிறார்கள். நெறைய அ வீட்ல சடங்குகள்லாம் பண்ணி கொண்டிருக்காங்கன்னா, "நான் கீதையெல்லாம் படிச்சிருக்கேன். உனக்கு தெரியுமா? கிருஷ்ணர் பயங்கரமா கண்டனம் பண்றார். இதெல்லாம் நீ பண்ணாத" அப்படின்னு போய் சொல்லக்கூடாது. அது சொல்லறதுக்காக இத படிக்கல. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். அத போய் சொல்லக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நாம நம்மள ஜட்ஜ் பண்ணிக்கணும். பின்னாடி இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம படிக்க போறோம். படிச்சு மொத்தமா ஒரு அறிவு கிடைச்சதுக்கு அப்புறமா தான் அப்ப கூட நீங்க பாருங்கோ, எந்த மகாத்மாவும் எந்த இடத்துலயும் எந்த பூஜையும் உன்ன யார் பண்ண சொன்னான்னு கேட்கவே மாட்டாங்க. சுவாமிஜி ரொம்ப ஜோக்கா சொல்லுவார். என்னன்னா, இப்ப நான் உட்கார்ந்து கைவல்ய நவநீதம் கிளாஸ் எடுப்பார். அப்ப நாங்க வந்து ஒரு 5, 6 பேர் தான் உட்கார்ந்து காத்தால அந்த ஏர்லி மார்னிங் கிளாஸ்லாம் ரொம்ப கம்மி பேர் தான் வருவா. மிஞ்சி போனா 10 பேர் இருப்போம். நாங்க உட்கார்ந்து அத நல்லா ஆசையா கேட்டுட்டு இருப்போம். அவர் கேட்டு முடிச்ச உடனே கரெக்ட்டா ஆன் டாட் முடிச்சிருவார். என்ன பர்ப்பஸ்னா, அங்க பக்கத்துல கோவில் இருக்கும். புவனேஸ்வரி அம்மன் கோயில். அங்க போய் அவர் தான் வந்து பூஜைய முடிச்சு வச்சு தீர்த்தம் குடுக்கணும். அவர் சொல்லுவார், "இங்க நான் உட்கார்ந்து இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கர்மாலாம் பிரயோஜனம் கிடையாது. நீங்க எல்லாம் நிஷ்காமமா தான் இருக்கணும். உங்களுக்கு வந்து சகாம கர்மத்தினால ஒண்ணும் கிடையாது." எல்லாம் இங்க சொல்வேன். வந்து அங்க பாருங்க. எல்லாரும் என்ன வேற ஒரு அவதாரத்த நீங்க எல்லாரும் பார்ப்பீங்க. நான் அங்க வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் விபூதி குடுப்பேன், குங்குமம் குடுப்பேன், வெறுஞ்சம்பழம் குடுப்பேன், எல்லாம் தான் குடுப்பேன். ஆனா, இது வேற, அது வேற. இது யாருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இது எந்த ஒரு ஜீவன் தன்னுடைய ம தன்னை பற்றி அறிய விரும்புகிறதோ, அவர்களுக்கு இது ஏற்புடையது. அந்த ஜீவனுக்கும் இந்த ஸ்டேஜ் வரும். அப்ப அவங்க வருவாங்க. அதுவரைக்கும் நாம பொறுமையா இருக்கணும். அந்த மாதிரி மகாத்மாக்களே பொறுமையா இருக்காங்க. யாரும் போய் வந்து நீங்க வாங்க நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். வாங்க கிளாஸ் கூப்பிடவே மாட்டாங்க. அது தானாவே வரணும். நான் உங்களுக்கு அடுத்த வாரம் வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து ஒரு ஒரு சுவாமிஜியோடைய இத சொல்றேன். அவர் எப்படி வந்து சுவாமிஜி ஆனார்ன்னு சொல்லியிருந்தார். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் அது. ஆனா ரொம்ப டைம் ஆயிடுது. அதனால நம்ம அடுத்த வகுப்புல அத பத்தி நம்ம வந்து படிக்கலாம். எதுக்கு சொல்றேன்னா, ஒரு ஜீவனோட தேடல் எப்படிலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்பதான் அதெல்லாம் கேட்டாக்க. இந்த அளவுல நான் நினைக்கிறேன், என்கிட்ட 2, 3 கேள்வி கேட்டதோடைய ஒரு ஒரு விடை கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். அப்படியே உங்களுக்கு இன்னும் கூட கேள்வி இருந்ததுன்னா, ஸ்டில் நீங்க வந்து இன்னைக்கு ம் இந்த இது மகாத்மியம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 5, 10 மினிட்ஸ் அ அந்த கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்கோ. அதுக்கப்புறமா நம்ம வந்து இறுதி பிரார்த்தனைய சொல்லலாம். அ இந்த அளவுல இன்னைக்கு வகுப்ப இப்ப நான் வந்து நிறைவு பண்றேன். மகாத்மியம் யாரும்மா சொல்லணும்? சுபா சொல்லணும்னு நெனைக்கிறேன். இல்லையா?